இன்னைக்கு ஒரு தீம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இஃப்தார் நேரத்தில் எது எங்கே கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும், அப்புறமா என்னென்னலாமோ பேர் சொல்கிறாங்க, ஷவர்மா, தந்தூரி. எதுக்கு இஃப்தார் நேரத்தில் நீங்கள் இஃப்தாருக்கு இந்த ஏரியாவுக்கு வாங்க, இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த இடத்துல கிடைக்கும், இங்கே வாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், இங்கே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு நோன்பு வச்சாங்களா இல்லையான்னு தெரியல, போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க ரமலானில். நோன்பினுடைய மாண்பைன்றது சீர்குலைத்து விட்டது என்பதை நீங்க ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இஃப்தார் என்பது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். இவ்வளவு நேரம் நான் என்னுடைய ரப்புக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய ரப்புக்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ கையேந்தி கேட்கக்கூடிய துஆ எவ்வளவு வேகமாக உன்னுடைய ரப்பிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி டேஸ்டி ஃபுட்டை பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடிய மோசமான நிலைக்கா நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம். வேறு காலங்களே கிடையாதா? ரமலானுடைய நேரங்களை வீணடிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு மாயையை ஷைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறான். ஷைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டு விட்டது. ஆனால் ஷைத்தான் ட்ரெயின் பண்ணிட்டு போனான் பார்த்தீங்களா, பிளேயர்ஸ்லாம் இன்னும் இங்கே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் சிக்கிக்கொண்டு உங்களுடைய இஃப்தாருடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். ரமலான் நேரம் என்பது உடைய வயிறை பட்டினி போட்டு அல்லாஹ்விற்காக நான் எதையும் செய்கிறேன் என்கிற உன்னதமான தக்குவாவை நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தானே தவிர எங்கெங்க என்ன சாப்பாடு கிடைக்கும், என்ன டேஸ்டி ஃபுட்டு கிடைக்கும், எந்த பள்ளிவாசல்ல சஹர் சாப்பாடு அன்லிமிட்டடா போடுறாங்க, இப்படி ஒரு குரூப் தனியா சுத்திட்டு இருக்கு. சஹர் நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் கூட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? எந்த பள்ளியில சஹர் சாப்பாடு, அதை ரிவ்யூ வேற ஒருத்தன் போடுறான். இந்த பள்ளிக்கு வந்துருங்க, 3 மணிக்கே வந்துருங்க, ஏன்னா இங்க பெரிய கூட்டம் நிற்கும், அதுக்கு முன்னாடியே வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த 100 பேர் பேச்சுலர்ஸா இருக்கலாம், வயோதிகர்களாக இருக்கலாம், வீட்டில் பெண்கள் இல்லாத வெறும் ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவர்களுக்காக தான் அந்த நேரம். காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஆபாசமான வார்த்தைகளை பேசல, ஆபாசத்தை பார்க்கல, கெட்ட வார்த்தை பேசல, கேலி பண்ணல, கிண்டல் பண்ணல, பொய் சொல்லல, எல்லாமே என்னுடைய ரப்புக்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவை இப்பொழுது நான் சாப்பிடுகிறேன், இதை தந்தவன் எனக்கு அல்லாஹ் அப்படின்ற உன்னதமான ஒரு எண்ணமும், அல்லாஹ்வை பார்க்க போகிறேன் என்கிற மகிழ்ச்சி. மறுமையிலே அல்லாஹ் பிரத்யேகமாக என்னை அழைத்து தனியாக அதற்கான ரிவார்டு கூலியை தருவான். அல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப அந்த கிஃப்டை டைரக்டா அல்லாஹ்ட்ட இருந்து பெறுகிற பொழுது அது எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கும், அந்த நேரம் எவ்வளவு பரக்கத்து பொருந்திய நேரமாக இருக்கும். அதை இப்படி ஃபுட் ரிவ்யூ பண்ணி ஃபுட் ரிவ்யூவர்ஸுடைய வீடியோவை பார்த்துட்டு வீணா போயிடாதீங்க, அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.